அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெக்டர் அல்ஜிப்ரா. இதில் ஜேஇ மெயின் ஃபவுண்டேஷனில் வெக்டர் அல்ஜிப்ரா பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதனுடைய சிலபஸ் வந்து ஜேஇ மெயின் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க என்றதை உங்களுக்கு ஏற்கனவே போன கிளாஸ்லேயே சொல்லிவிட்டேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். ஜேஇ மெயின் வெப்சைட்டில் போயிட்டு அந்த சிலபஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பிரிண்ட் அவுட் போட்டுன்னு சிலபஸ் பிரகாரம் ஸ்கூலில் டீச்சர் நம்ம ஸ்டேட் போர்டு போர்ஷன் நடத்துவார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின் போர்ஷனில் அந்த சிலபஸ் இருந்தால் ஒழுங்காக கான்செப்ட் கண்டென்ட்டை புரிஞ்சு படிக்கிறது நம்மளுடைய தலைய கடமை. இதில் நேற்று பார்த்தீங்கன்னா போன கிளாஸில் நம்ம வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்த்தோம். இன்றைக்கி வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டையும் வெக்டர் பெருக்கத்தையும் வெக்டர் முப்பெருக்கம் இதையும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதாவது திசைலி முப்பெருக்கத்தையும் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்களேன், ஈஸியாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா ஈஸியாக படிக்கலாம். முதல்ல அந்த ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது, இது உங்களுக்கு தெரியுமான்றதை பாருங்கள். சிஸ்டம் ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்கள். ஏதோ எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நீ. சரி, ஓகே, அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் தெரியுதா பாருங்கள். ஓகே, குட். ஓகே, குட். வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் நல்லா புரிஞ்சுங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இது எப்படி எழுதுவாங்கன்றதை புரிஞ்சு வச்சுக்கணும். ஏ டாட் சி பி பி வெக்டர் மைனஸ் ஏ டாட் பி சி வெக்டர் இப்படின்னு எழுதுவாங்க. இது எப்படி எழுதுறாங்கன்றதை புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லட்டோமா? இதை மெமரி பண்ணுறதுக்கு கூடாது, மெமரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் இதை வந்து இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுங்க, செகண்ட் லெட்டர், தேர்டு லெட்டர், ஃபர்ஸ்ட் எழுத்து, மூன்றாவது எழுத்து, இரண்டாவது எழுத்துன்னு அப்படி வச்சுக்கிறோம். இப்போ பாருங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு வெக்டர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர். பாருங்க, சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். அப்போதான் நம்மளுக்கு மெமரியில் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர், வாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர். இன்னொரு தடவை சொல்லலாம் வாங்க. ஏ கிராஸ் பி கிராஸ் சி எப்படி எழுதுவாங்க? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரிமைனிங். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ரிமைனிங் பி மைனஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட், ரிமைனிங். குட். இது வந்து இப்போ ஏ கிராஸ் பி கிராஸ் சி இப்படி கொடுத்துருந்தா, சார் எனக்கு புரிஞ்சு போச்சு சார், ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டு சார், திரும்பி திரும்பி சொல்வது தான் புரியும். ரிமைனிங் சார், மீதிக்கிறது சார், மைனஸ் சார், ஃபர்ஸ்ட்டு செகண்டு சார், ரிமைனிங் சார். ஓகே சார், இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டு நீங்கள் பார்க்காம செய்வோம் சார், பார்க்காம என்னால் எழுத முடியும் சார். ஓகே, இதையே இப்படி கூட சொல்லலாம், கவனிக்கலாம், இப்படி கூட கேட்கலாம். ஏ கிராஸ் பி கிராஸ் சி இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
ப்ராக்கெட்டில் இருக்கிறத இந்த ப்ராக்கெட் வெளியே இருக்கிறத ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இப்படி எடுத்துக்கணும். இது தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர், அதாவது செகண்ட் லெட்டர், மைனஸ் ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர். இது சொல்லி தரதுக்காக லெட்டர், வெக்டர், எழுத்து எப்படியா வச்சுக்கணும். பார்க்காம உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, சிம்பிளாக ஒரு கொஷின் ஆரம்பிக்கும். இது புரிதல் இருக்கான்றதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் ஆரம்பிக்கும். இன்னும் ஆரம்பிக்கல, பேசிக் தான் சொல்லித்தரேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ், பேசிக் தான் சொல்லித்தரேன், கிராஸ் ஏ ப்ளஸ் சி கிராஸ் ஏ கிராஸ் பி. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க, ஐடியா சார் சொல்லி கொடுத்துட்டார. என்ன ஐடியா? ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. வாங்க, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ரிமைனிங் மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு, ரிமைனிங். குட். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட். இங்கே பாருங்க, எங்கே கிராஸ் இருக்கு, எங்கே கிராஸ் இல்லை, அதை ஒழுங்காக கவனிக்கணும். எது இங்கே பாரு, இங்கே கிராஸ் இருக்கு. இங்கே பண்ண பார்த்து என்ன பண்ணணும்? இங்கே இங்கே இப்படி பண்ண பார்த்து இது ஃபஸ்ட்டு, இது லாஸ்ட்டு, அப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ரிமைனிங் மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு, ரிமைனிங். குட். அதே போல் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, ஒரு லெட்டர் லாஸ்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ரிமைனிங் மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு, பி டாட் ஏ, ரிமைனிங் வந்து சி வெக்டர். இது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணணும். இது கேன்சலேஷன்றதை அப்புறம் கண்டுபிடிப்போம். இது மாதிரி ஒர்க் பண்ணணும். சரி, இப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி தரேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி தரேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ், இப்போ கேன்சல் பண்ணுற மாதிரி. அது கொஞ்சம் நான் உங்களுக்கு குழப்பற மாதிரி கொடுத்தேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி, பி கிராஸ் சி கிராஸ் ஏ, சி கிராஸ் ஏ கிராஸ் பி, சைக்கிளிக்காக இருக்கும். இப்போ வர ஈவனாக இருக்கு பாருங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, ரிமைனிங். சூப்பராக ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்டு, ரிமைனிங். இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு செகண்ட் சொல்ல மாட்டேன். பி வெக்டர், ஏ வெக்டர், சி வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், ஏ வெக்டர். சொல்லுங்க. ஃபஸ்ட்டு லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ஃபஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர், மைனஸ் ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். போனதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. எதெல்லாம் பண்ணலாம் பாருங்கள். இது பி வெக்டர் வெளியில் இருக்குது, அதே மாதிரி பி வெக்டர் வெளியில் இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். இது ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். சி வெக்டர் அவுட்டர் இருக்குது, இங்கேயும் சி வெக்டர் அவுட்டர் இருக்குது. இது மைனஸ் ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி, இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். ஏ வெக்டர் இங்கே இருக்குது, ஏ வெக்டர் இங்கே மைனஸ் பி டாட் சி ஏ வெக்டர், இங்கே ப்ளஸ் பி டாட் சி ஏ வெக்டர், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஜீரோ வெக்டர், ஆன்சர் ஜீரோ. சூப்பர்பா. இப்போ வந்து கொஷின் பேப்பரில் வந்த கொஷின்ஸை பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எய்ம் வந்து ஜேஇ மெயினில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கேட்டேன் கொஷின்ஸை எடுத்துக்கின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் பாருங்கள் அந்த கொஷின்ஸை எப்படி டீல் பண்ணுறாங்க பாருங்கள். ஜேஇஇ, அதாவது அந்த காலத்தில் ஏஐட்ரிபிள் இருந்தது, ஏஐட்ரிபிள்இ. அப்போ எப்போ அப்படின்னா 2004. இப்போ ஐஐடி 2015. கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. கேட்குற வேறு தான் அப்படி. அதனால் இது எப்படி ஆன்சர் பண்ணுறன்றதை பாருங்கள். கொஷின் கொடுத்தோடனே ஆன்சர் பண்ணலாம். லெட் ஏ வெக்டர், பி வெக்டர் அண்டு சி வெக்டர் பி நான் ஜீரோ. இதெல்லாம் பார்க்கும்போதே தமிழ் மீடியம் புரியும். ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் பண்ண பூஜ்ஜியம் அல்லாத வெக்டர்கள், அப்படி நான் ஜீரோ வெக்டர்ஸ் such that
கொஷின் எழுதிக்கோ such that no two of them, இதில் ஏதேனும் ரெண்டு என்ன இல்லைன்றாங்க, ஆர் கொலினியர், ரெண்டு வந்து கொலினியர் இல்லைன்றாங்க. அதாவது ஏ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டரோ இல்லை பி வெக்டர் சி வெக்டரோ இல்லைன்றாங்க. அப்படின்னா அண்டு என்ன கேட்குறாங்க பாருங்க, ஏ கிராஸ் பி வெக்டர் தான் நான் ரீட் பண்ணணும். ஏ கிராஸ் பி கிராஸ் சி வெக்டர் 1/3 மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் ஏ வெக்டர். இன்னும் முடியல, கொஷின் தான் பெருசு, மற்றபடி ஆன்சர்லாம் ஈஸி. இஃப் theta is the acute angle, theta is acute angle, அப்போ acute angle அப்படின்னா 0க்கு 90க்குள்ள between a b vector and c vector, b vector and c vector, then sin theta. கொஷினை நல்லா ரீட் பண்ணிக்கோ. ஏபிசி ஆர் 3 நான்-ஜீரோ வெக்டர்ஸ். ஏபிசி என்பன 3 பூஜ்ஜியம் அல்லாத வெக்டர்கள். நோ டூ ஆஃப் தம் ஆர் கொலினியர், இவற்றில் இரண்டு வந்து ஒரு கோட்டில் அமையாது. அப்படி இருக்கு பார்த்து இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிறாங்க, வெக்டரில் கொடுத்துக்கிறாங்க, சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் டீட்டா கண்டுபிடின்றாங்க, சைன் டீட்டா கண்டுபிடின்றாங்க. அந்த டீட்டா வந்து அக்யூட் ஆங்கிள்ன்றாங்க, குறுங்கோணன்றாங்க. பிட்வீன் பி அண்ட் சி, பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணத்தை கண்டுபிடி, அது உருவாகிற கோணம் அக்யூட் ஆங்கிள், சைன் டீட்டாவில் கண்டுபிடின்றாங்க. வெரி சிம்பிள். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 1/3. அப்படியே சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். இனி எந்த எக்ஸாம்லையும் 4 மார்க் எடுக்கலாம். சரி, சூப்பர். இப்போதான் சார் சொல்லி கொடுத்தாரு, வெளியில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர், இது தேர்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், ரிமைனிங் லெட்டர். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னப்பா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பொழுது அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி எழுதியாச்சு. கொஷின் போங்க. ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி, பி அண்ட் சி தான் பார்க்கணும். பி அண்ட் சி எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ ஏ வெக்டர் வரணும். அப்போ பி அண்ட் சி கூட ஏ வெக்டர் வரணும். இதோ இருக்கு ஏ வெக்டர். அப்போ எதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், நீ எதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், இதையும் இதையும் தான் நீ கம்பேர் பண்ணணும். அப்போ இது இங்கே எடுத்துக்கிறது இதை தான் எடுத்துக்கணும். எப்படி பாரு, புரிஞ்சுக்கிறேன். சி அண்ட் ஏ கேட்பாங்க சம்டைம்ஸ் டீச்சர்ஸு, அதாவது என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அப்போ சி டாட் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா கொஷினில் ஆங்கிள் பிட்வீன் சி டாட் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா, சி டாட் ஏ இங்கே ஜீரோவே வரல, இங்கே பி வெக்டர் இங்கே ஈக்குவல் பி வெக்டரே வரல. அப்போ சி டாட் ஏ ஈக்குவல் டு 0, டீட்டா 90 டிகிரின்னு போடணும். இங்கே பி அண்ட் சி கேட்குறாங்க, ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி கேட்குறாங்க. பி அண்ட் சினா ஏ வெக்டர் வருது, அப்போ ஏ வெக்டர் வருது, இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பி டாட் சி, இது வரைக்கும் பாருங்கள், பி டாட் சி இல்லை சி டாட் பி ஈக்குவல் டு 1/3 மால்லஸ் ஆஃப் பி மால்லஸ் ஆஃப் சி. ஓகே, இங்கே டாட் ப்ராடக்ட் மீனிங், இப்போ டாட் ப்ராடக்ட் மீனிங்னா ஏ டாட் பினா மால்லஸ் ஆஃப் ஏ மால்லஸ் ஆஃப் பி காஸ் டீட்டா. டீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, பி அண்ட் சி கேட்கறதுனால மால்லஸ் ஆஃப் பி மால்லஸ் ஆஃப் சி காஸ் டீட்டா. இந்த மைனஸ் சிம்பிள் இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன், இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன், ரைட் சைடில் எடுத்து வந்துடுறேன். லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறதாலும் வச்சுக்கிங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு பக்கமும் மால்லஸ் ஆஃப் பி மால்லஸ் ஆஃப் சி கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் தான் ரைட் சைடில் எடுத்து வந்துட்டேன். சரி, காஸ் டீட்டா கிடச்சிச்சு மைனஸ் 1/3. இப்போ நம்ம எய்மு நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆப்ஷனை போய் பார்க்கணும். நம்மளை கேட்குறது சைன் டீட்டா கேட்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது காஸ் டீட்டா. சைன்ஸ் டீட்டா வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இப்படி செய்யலாம். இல்லை ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் ஐடியா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வரைஞ்சிட்டு அதில் வந்து காஸ் டீட்டாவை புட்டப் பண்ணி இன்னும் ஒரு சைடு கண்டுபிடிச்சி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சி போடுவாங்க. அதை விட பெட்டர், இது எல்லாருக்குமே தெரியும்.
sin theta வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போ -1/3 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை, sin theta ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் -1/3 ஹோல் 1/9. இப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் 8/3. இதை நம்மளுக்கு வந்து ரூட் ஆஃப் 9னா 3, ரூட் ஆஃப் 8னா 2√2. ஸோ ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா sin theta ஈக்குவல் டு 2√2 டிவைடட் பை 3 அப்படியே ஆன்சர் பண்ண வேண்டியது தான். வெரி சிம்பிள். எப்போல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இது ரிப்பீட் ஆகும். இந்த கொஷினை மாற்றி மாற்றி கேட்பாங்க, ரிப்பீட் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் கேட்ட கொஷின் தான் கொடுக்க போகிறேன். உங்களால் செய்ய முடியுமான்றதை பாருங்கள். IIT 95. இப்போ தான் நம்ம கொஷின் ஆரம்பிச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட்டு கொஷின் தான், ஸ்லோவாக தான் நீ ஸ்டார்ட் பண்ண. கம்ப்யூட்டர் கொஞ்சம் இதாகிடுச்சு, பிரச்சனை கொடுத்தது, அதனால் டிலே ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை லேட்டாக ஃபினிஷ் பண்ணுறேன். IIT 95, JEE 95ல் கேட்ட கொஷின் நீங்களே ஒர்க் அவுட் பண்ண முயற்சி பண்ணணும். இஃப் பாருங்கள், A வெக்டர், B வெக்டர், C வெக்டர் எல்லாருக்கும் புரியும். ஆர் நான் கோப்லானர், இது மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவான், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. A வெக்டர், B வெக்டர் என்பன ஒரு தள வெக்டர்கள், ஒரு தளத்தில் அமையாத வெக்டர்கள் கொடுத்துருக்காங்க. நான் கோப்லானர் சச் தட் கொஷின் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்போம் வெக்டரில், A கிராஸ் B கிராஸ் C அப்படின்னா A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டிவைடட் பை √2. இதெல்லாம் கொஷின் எடுக்கிற விதம். இப்போ √2 இல்லாமல் கூட கேட்பாங்க, √2வை இல்லாமல் கேட்கலாம், இல்லை மைனஸ் இங்கே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கேட்குற விதம் ஒன்றுமே இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் 4 மார்க் அடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணலாம். தென் தி ஆங்கிள் பிட்வீன் A வெக்டர் அண்டு B வெக்டர் இஸ் ஆப்ஷனை தான் போய் பார்க்கணும். ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்லுவேன் பொதுவாக, இதான் கிவன், இதை முதல்ல எடுத்துக்கணும். கிவன் ஓகே, இதை கிவன் எடுத்துக்கணும். டக்குன்னு எடுத்தாச்சு. சார் சொல்லி கொடுத்தாரு, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு, A டாட் C ரிமைனிங் ஓகே மைனஸ் ஃபஸ்ட்டு செகண்டு A டாட் B. சூப்பராக புரிய வைப்பேன். C வெக்டர் எல்லாருமே ஜெயிக்கலாம் IIT-JEEல. இது எப்படி எழுதுவாங்க? B வெக்டர் டிவைடட் பை √2 வெக்டர், C வெக்டர் டிவைடட் பை √2 வெக்டர். நம்மள என்ன கேட்குறாங்க? ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B. இங்கே தான் இருக்குது A அண்ட் B. A அண்ட் B கூட என்ன இருக்குது? C வெக்டர் இருக்குது. ஸோ அப்போ இதை ரெண்டு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இதுதான் சப்ஜெக்ட். இதே கொஷின் பேப்பரில் A அண்டு C இருந்ததுன்னா, A அண்டு C இருந்ததுன்னா ஆங்கிள் பிட்வீன் A அண்டு C, ஏவுக்கும் C கிட்டப்பட்ட கோணம்னா B வெக்டர் இதை கம்பேர் பண்ணுவேன். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் கான்செப்ட். இதான் கான்செப்டை படின்னு இதுதான் சொல்கிறாங்க. ஒரே ஒரு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை எப்படி எழுதுன்னு தெரிஞ்சுதுன்னா எந்த ஒரு JEE மெயின்லேயும் உங்களால் 4 மார்க் எடுக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இங்கே மைனஸ் A வெக்டர் டாட் B வெக்டர் இருக்குது ஈக்குவல் டு 1/√2 இருக்குது. இங்கே C வெக்டரை விட்டுட்டு மீறலாம். சரி, A டாட் B இங்கே வந்து மைனஸ் இந்த சைடு எடுத்து வந்தோம்னு சொல்லிட்டேன். 1/√2 மால்லஸ் ஆஃப் A மால்லஸ் ஆஃப் B ஆங்கிள் பிட்வீன் A அண்ட் B காஸ் தீட்டா. இங்கே A வெக்டர் B வெக்டர் இதை பற்றி அவங்க ஒன்றுன்னு கொடுத்துருக்கணும். அவங்க கோப்லானர் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து யூனிட் கொடுத்துருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்கணும். இங்கே வேல்யூ 1 வரும், 1 1 1 1 1 × 1 வரும். அப்போ அது கொடுத்துருப்பாங்க. அங்கே நம்ம கொஷின்லேயே டிக்ளேர் பண்ணுவாங்க யூனிட் வெக்டர்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. A டாட் பின்னா ஆங்கிள் வந்து A அண்ட் B காஸ் தீட்டா தான். ஸோ மைனஸ் 1/√2 காஸ் தீட்டாவில் மைனஸ் வந்ததுன்னா, காசில் மைனஸ் வந்ததுன்னா பைலேருந்து மைனஸ் பண்ணும். இங்கே பாருங்கள், காசுலேருந்து காஸ் தீட்டா எடுத்துட்டு மைனஸ் வருதா, பைலேருந்து மைனஸ் பண்ணணும். காஸ் 1/√2 நம்மளுக்கு π/4ன்னு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/√2 45 டிகிரி ரேடியனில் π/4. எப்போ பைலேருந்து மைனஸ் பண்ணணும்? எப்போல்லாம் காஸ் தீட்டா வேல்யூ மைனஸில் இருக்கோ அப்போல்லாம் இந்த டீட்டா கண்டுபிடிச்சிட்டு
5/4 கண்டுபிடிச்சிட்டு பையிலேருந்து மைனஸ் பண்ணணும். இதை தெரிஞ்சுக்கிங்க, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3/4. முக்கியமான விஷயம், இங்கே ஏ அண்ட் பி, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் யூனிட் கோப்பலான யூனிட் வெக்டர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க கொஷினில். வேற ஒன்றும் நீங்கள் கவலைப்படுத்தலை. இங்கே அவங்க கொடுத்துருக்கணும் ஏபிசிஆர் யூனிட் வெக்டர்ஸ் அண்ட் நான் கோப்பலானஸ் சச் தட் அப்படி கொடுப்பாங்க. அதனால கவலைப்படுத்தாது. கொடுக்கலனாலும் வி டேக் 1 தான்பா. அதனால ஒன்றும் பயப்படுத்தால. இப்போ ரீசெண்டானா இப்போ ஒரு கொஷின் உங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். ஜேஇஇ 2015 வந்த கொஷின் கொடுக்க போகிறேன். இந்த கொஷின்லாம் எப்படி மாற்றி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், ஏ அண்ட் பிக்கு பதில் ஏ அண்ட் சி கொடுப்பாங்கன்னு. ஏ அண்ட் சினா இதை எடுத்துக்கணும்னு. இங்கே √2க்கு பதில் 2 கொடுக்கலான்னு. இல்லை √2 இருந்ததுன்னா இங்கே மைனஸ் வச்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதான் இதுதான் மாற்றுவாங்களே ஒழிய கொஷின் ரிப்பீட் ஆகும். அந்த உள்ளே வர அந்த மைனஸ் ப்ளஸ் தான் மாற்றுவாங்க. இல்லை இங்கே ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவில் கண்டுபிடின்னுவாங்க. இதுதான் அவங்க வந்து கேட்குற விதம். இப்போ 2015 எப்படி கேட்டாங்கன்றத சொல்கிறேன் பாருங்கள். கேட்குறேன் பாருங்கள். லெட் ஏ வெக்டர் பி வெக்டர் அண்டு சி வெக்டர் பி 3 யூனிட் வெக்டர்ஸ். இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுப்பாங்க. நான் அது மாதிரி போன கொஷனில் எழுதாம விட்டுக்கிறேன். சச்சி தட் இப்போ இதுமாதிரி வரும்போது மால்லஸ் ஆஃப் ஏ வந்தால் 1ன்னு எடுத்துக்கணும், மால்லஸ் ஆஃப் பி வந்தால் 1 எடுத்துக்கணும், மால்லஸ் ஆஃப் சி வந்தால் 1ன்னு எடுத்துக்கணும். சச்சி தட் ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு √3/2 பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இஃப் கொஷின் முடியல இஃப் பி இஸ், இது மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பி இஸ் நாட் parallel டு சி வெக்டர் then the angle between A vector and B vector. எப்படி கொஸ்டின் மாற்றுவாங்கன்றாங்க. இதே கொஸ்டின் தான் வரும். ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் நல்லா புரிஞ்சுங்க. ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டருக்கு பதில் பி வெக்டர் அண்ட் சி வெக்டர் கேட்கலாம். இல்லை இங்கே வந்து இது இங்கே வந்து மைனஸ் கொடுக்கலாம் இந்த இடத்துல, இல்லை இங்கே 1/2 கொடுக்கலாம். இதுதான் செய்ய முடியும். ஸோ அப்போ இதை நம்ம கிவன் இதை எடுத்துக்கங்க. லெஃப்ட் சைடில் வர ஏ கிராஸ் பி கிராஸ் சியை நான் சொல்லி கொடுத்துக்கிறேன்ல ஐடியா, உங்களுக்கு தான் எழுத முடியுமே. ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் நேரம் புரிஞ்சிட்டு இருக்கும். ஏ வெக்டர் டாட் சி வெக்டர், ஃபஸ்ட்டு லெட்டர், லாஸ்ட் லெட்டர், remaining letter minus first letter dot second letter remaining letter equal to √3/2 b vector √3/2 c vector. இது மாதிரி எழுதிக்கணும். கொஷின் வந்து they are asking angle between a and b. a and b எங்க இருக்கு பாருங்க. அப்போ இங்கே சி வெக்டர் வருது. சி வெக்டர் எங்கே வருதுங்க, இங்கே வருது. அப்போ நம்ம வி கம்பேர் சி வெக்டர் தான், இதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இதே கொஸ்டின் செட்டர் ஏ அண்ட் சி கொடுத்தாங்கன்னா பி வெக்டரை கம்பேர் பண்ணணும். இதுதான் சப்ஜெக்ட். ஸ்டேட் போர்டில் கிரியேட்டிவ் கொஷின் கொடுத்தாலும் சரி, IIT-JEE மெயினில் கேட்டாலும் சரி, இல்லை வேறு எங்கன்னா என்ட்ரன்ஸ் மேக்ஸ் ரிலேட்டட் என்ட்ரன்ஸில் அப்ளை பண்ணாலும் சரி, இதான் மெத்தட், இதான் லாஜிக். இப்போ ஏ அண்ட் பி கேட்குறாங்க. ஏ அண்ட் பினா வி கம்பேர் சி வெக்டர் தான். ஸோ அப்போ இங்கே மைனஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு √3/2. நம்மளுக்கு இந்த மைனஸை ரைட் சைடில் எழுதிடுவாங்க. த மீனிங் ஆஃப் ஏ டாட் பி மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டர் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. கொஷினில் கிளியராக கொடுப்பாங்க. ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டர்ஸ். ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஓரலகு வெக்டர்கள். ஸோ வி சப்ஸ்டியூட் ஹியர் 1, இங்கே 1, அப்போ 1 × 1 காஸ் 1 × 1 காஸ் தீட்டா. காஸ் தீட்டா தான் கிடைக்கும். இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். காஸ் தீட்டாவில் மைனஸ் வந்ததுன்னா சார் என்ன சொல்லியிருக்காரு, காஸ் தீட்டாவில் மைனஸ் வந்ததுன்னா
பைலேருந்து மைனஸ் பண்ணணும். சரி, √3/2 காஸ் தீட்டா எங்கே வரும்? √3/2ல காஸ் தீட்டா 30 டிகிரியில் வரும். அப்போ π/6 π/6 இதை நம்ம வந்து எல்சிஎம் பண்ணோம்னா 5π/6. வெரி சிம்பிள். இனி இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு கொஷின் தருவேன், நீங்கள் தான் ஒர்க் பண்ணணும். அந்த காலத்து கொஷின் 1995 கொஷின் நம்பர் 4. இது நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். கொஷின் மட்டும் தான் தருவேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். IIT 1995. வெரி சிம்பிள் சொல்லலாம். லெட் ஏ வெக்டர் எழுதிக்கோ, பி வெக்டர் இப்பயே சொல்லணும், சி வெக்டர் பி 3 நான் கோப்லானர் வெக்டர்ஸ். இப்படி கொடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சி வந்து என்ன வரும்? கண்டுபிடிச்சா 1 வர மாரி தான் இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்படுத்தால. ஏ கிராஸ் பி கிராஸ் சி. இப்போ டைரக்ட் கிளாஸில் இப்போயே ஆன்சர் கேட்பேன், இப்போயே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். தென் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஆன்சர் சொல்லுங்கள். இதுதான் கிவன். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறான். IIT 1995 கேட்ட கொஷின். ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி ஆன்சர் என்ன சொல்கிறீங்க பார்ப்போம். யார் சொல்கிறீங்க பார்ப்போம். வெரி குட், எல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்களா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கப்பா. ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு பி வெக்டர் பை டூ வெக்டர். தென் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்குறேன். கொஞ்சம் ரிலே பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். கரெக்டாக திங்க் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம செய்கிற கிளாஸை கண்டினியூ பண்ண போகிறோம். IIT-JEEல எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள். சொல்லியாச்சா? யார் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? தெரியுதா தெரியலையா? நான் ஒர்க் அவுட் பண்ணவா? நான் ஒர்க் அவுட் பண்ணணுமா? யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்களே. சரி, நானே ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணால் ஹாப்பியாக இருப்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணதால நான் ஆன்சர் பண்ணுறேன். சரி, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் A.C ரிமைனிங் லெட்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் ரிமைனிங் லெட்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் டிவைடட் பை 2 வெக்டர். A அண்ட் பி ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி சி வெக்டர் வரணும். இங்கே சி வெக்டர் வரவே இல்லை. ஸோ டேக்கிங் 0 A.B 0. ஸோ மைனஸ் A.B equal to 0. So which we get A.B equal to 0. So cos theta equal to 0. Cos theta எப்போ 0 வரும்? 90 டிகிரி வரும். அப்படி சொல்லலாம். டாட் ப்ராடக்ட் 0னா A.B 0னா A and B are perpendicular. A.B 0னா A and B are perpendicular. ஸோ தீட்டா வந்து π/2 90 டிகிரி. இது ஆன்சர் அழகாக பண்ணியிருக்கலாமே. சரி, பரவாயில்ல. இன்றைக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் உண்டு, வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து ஒரு கொஷின் கோப்பலானர் இதை பேஸ் பண்ணி நேற்று போன கிளாஸ் சொல்லியிருக்கணும். அது கண்டிஷன் வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 0 எப்போ ஒரு தல வெக்டர்கள் எனில் அவருடைய பெட்டி பெருக்கம் 0 வரணும். இஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் கோப்லானர் தென் பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இது பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிடர்மினன்ட்ல எழுதணும். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் ஐ வெக்டர் 4j வெக்டர் minus 7k vector b vector equal to lambda I vector minus j vector plus 4k vector and c vector equal to நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். minus 9i vector plus 18k vector or coplanar. தென் லேம்டா. இதுதான் கொஷின்பா. எத்தனாவது கொஷின் இது? நோட் பண்ணிக்கிறேன். இயர் நோட் பண்ணல, ஆனால் வந்த கொஷின் தான். சிம்பிள் கொஷின் இது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட்
வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். கான்செப்ட் என்ன? கோப்லானர் கொடுத்துருக்காங்க. கோப்லானர் என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 என்னது? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஒரு தடவை வெக்டர்னா என்னது? அணிக்கோவை மதிப்பு 0. அப்போ 1 4 -7 4 -7 எழுதலாம். லாம்டா -1 4 -9 0 ஜே வரல 0 +18. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். நீ எக்ஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிங்க. நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். -11/8 கிடைக்கும். இப்படி தான் கொஷின் கேட்டு வந்தாங்க, இப்படி தான் கொஷின் கேட்டாங்க. ஆனாலும் இப்போ கேட்குற விதம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறது பாருங்களா. கொஷின் நம்பர் என்ன பாருங்கள், கொஷின் நம்பரு 5 or 6. இந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா, IIT 2019 எப்படி கேட்குறாங்க பாருங்கள். கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. த சம் ஆஃப் த நல்ல இதான் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. இந்த கொஷின் தான் நான் வந்து ஷோ தட் கோப்லானா வி மேக் இட் 3 வெக்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0, டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் 0. 3 வெக்டர்கள் ஒரு தடவை வெக்டர்கள் எனில் அவற்றுடைய அணிக்கோவையின் மதிப்பு, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 வர வைக்கணும். இல்லை லேம்டா கண்டுபிடி, எம் கண்டுபிடி, ஏ கண்டுபிடினா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, பாக்ஸ் ப்ராடக்ட் 0 கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எப்படி கேட்குறாங்க பாருங்க, த சம் ஆஃப் த டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ். இதான் ப்ராப்ளம் சால்விங். இதான் உங்களுக்கு எபிலிட்டிஸை இது பண்ண போகிறேன். த சம் ஆஃப் த டிஸ்டிங் வேல்யூஸ் ஆஃப் ரியல் வேல்யூஸ் ஆஃப் மியூ. எப்பவுமே மியூ வேல்யூ கண்டுபிடின்னுவாங்க, மியூ வேல்யூ கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எப்படி கேட்குறாங்க பாரு. ஃபார் விச் த வெக்டர்ஸ் மியூ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர், ஐ வெக்டர், மியூ ஜே வெக்டர் plus k vector, I vector, j vector, mu k vector are coplanar. is அப்பனா நம்ம மியூ கண்டுபிடிக்கணும். பொதுவாக அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ்னா ஜேஇ மெயின், அந்த காலம் ஐஐடி சேர்றது, ஏஐடி சேர்றதுனா மியூ வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். இந்த காலத்தில் மியூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அதை மட்டும் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வரும்னு கண்டுபிடிச்சு சொல்கிறான். டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ். டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட்டு, சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த மியூனுடைய சமமில்லாத மியூன் மதிப்புகளை, அதை வர மெய் மதிப்புகளை, சமமில்லாத வர மெய் மதிப்புகளை கூட்டி சொல்கிறான்றான். மியூ மதிப்பு கண்டுபிடி, ஃபைண்ட் த மியூ வேல்யூஸ், தென் டேக் இட், ஃபைண்ட் த அடிஷன். எதை அடிஷன் பண்ணுவ? ஈக்குவலாக வரதை எடுத்துக்கூடாது, அன்இக்குவலாக வருது இல்லை மியூ வேல்யூஸு, அதை மட்டும் எடுத்து ஆட் பண்ணி ஆன் சொல்கிறான்றான். இதுதான் இப்போ கேட்குற மெத்தட். ஸோ கோப்லானர் கண்டிஷன் என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் 0. அப்படின்னா என்னது? டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. ஸோ மியூவை ஐஜேகே கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எடுத்துக்கணும். மியூவை 1 1, அதுக்கப்புறம் 1 மியூவை 1 1 1 மியூவு. அவ்வளோதான், வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே மியூவு எக்ஸ்பாண்டிங், அப்போ நம்மளுக்கு மியூ ஸ்கொயர் -1 -1 மியூவு -1 0, அதை எக்ஸ்பாண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ மியூ கியூபு மியூவு +1 பாருங்க. மியூ கியூபு எக்ஸ்பாண்ட் பண்ணி சொல்கிறேன். மியூ கியூபு -2 மியூவு +1 = 0. கியூபிக் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடு, அது 3 வேல்யூஸ் கிடைக்கும். இது சிந்தடிக் மெத்தடில் செய்யலாம். இது அழகாக 10th 9th அழகாக பண்ணியிருப்பீங்க. 1 மியூ ஸ்கொயர் வரல 0, -2 +1 ரூட்லாம் ஆட் பண்ணுங்கள். 2 -2 2 -2 0 வருது. 1 ஒரு ரூட்டாக இருக்கும். 1 × 1 1 1 × 0 1 ஆட் பண்ணு 1, இங்கே 1 -1, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 0. ஸோ 1 is 1 ரூட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே தப்பு பண்ணுறேன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் தப்பு பண்ணுறேன், இங்கே தப்பு பண்ணுறேன்னா பாருங்கள்,
இங்கே இங்கே கவனமாக இருக்கணும். 1 இங்கே பாருங்கள் 0 போட்டுட்டுனா 0 கிடையாது. இங்கே கே பாருங்கள், கே வந்து 1 மியூ மியூவு 1 1 தப்பாயிட்டா சாரி, கவனமாக இருக்கணும். 1 மியூவு 1 சாரி. இப்போ பாருங்கள், நான் திரும்பி ஒர்க் அவுட் பண்ணுறேன். தப்பு பண்ணக்கூடாது, கவனம் இல்லாத நாங்கள் புட்டப் பண்ணிட்டேன். நீங்கள் கவனிச்சிங்க சொல்லியிருக்கணும். டேக்கிங் ஒன்லி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐஜேகே வெக்டர். திரும்பி சொல்கிறேன் பாருங்கள், வேறு பென் எடுத்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், மியூவு ஜே கோஎஃபிஷியன்ட் 1, கே கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே 1 ஜே மியூவு இங்கே 1, ஸோ 1 1 மியூ. சரிப்பா, எக்ஸ்பாண்டிங் அலாங் R1. இப்போ மியூவு மியூ ஸ்கொயர் -1, மியூ ஸ்கொயர் -1 -1 மியூ -1. எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் சொல்லி கொடுத்தேன். சாரஸ் மெத்தட் சேர்க்காம 4 டிஃப்ரெண்ட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 1 - மியூ, இது எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 வாயிலாக விரிவுபடுத்துறது. இது மியூ கியூ மியூ ப்ளஸ் 1 மியூ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பாருங்கள், இதை ரஃப் பண்ணிடுறேன். இது வந்து தப்பு பண்ணிட்டேன்ல, தப்புன்னு கிடையாது, அங்கே எழுத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிந்தடிகிரி மெத்தடாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக அப்ளை பண்ணுவோம் பாருங்கள். மியூ கியூபு -3 மியூவை ஆட் பண்ணுறேன். 1 + 1 2. அப்படியே பார்க்கும்போதே மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷன் பவரை பாருங்கள், 30 சமன்பாடு. இட் ஹேஸ் 3 ரூட்ஸு, 3 மதிப்பு கிடைக்கும் மியூக்கு. மியூ கியூப்னா இந்த கோஎஃபிஷியன்ட் 1, மியூ ஸ்கொயர் வரல 0, ஸோ அங்கே -3, இங்கே 2, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 3 - 3 0. ஸோ 1 இஸ் ஏ ரூட்டாக வரும். 1 × 1 1, 0 1 ஆட் பண்ணு 1 1 × 1 2, -1 -1 கிடைக்குதா? மைனஸ் இங்கன்னா 1 × 1 1 1 1 × 1 1 1 × 1 1, ஸோ -2. இது இங்கே பாருங்கள், இந்த 1 இருக்குது. 1 × 1 1, 0 1 ஆட் பண்ணு 1 1 × 1 1 -3 + 1 -2, ஸோ 1 × -2 -2 0 கிடைக்குது. ஸோ 1 இஸ் ஏ ரூட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் அழகாக பண்ணலாம். சால்வ் பண்ணுறத சிந்தடிக் மெத்தடை அப்ளை பண்ணுறேன். 1 1 ஆட் பண்ணால் 2 2 - 2 0, அகைன் 1 போடலாம். 1 × 1 1, இங்கே 2 இதை ஆட் பண்ணணும். 1 × 2 2, அப்போ 0. ஸோ அப்போ வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் இங்கே மியூ -1 மியூ -1, இது மைனஸில் எடுத்துக்கணும். மியூ +2 ஈக்குவல் டு 0. மியூ தானே கேட்குறோம், அப்போ மியூ. ஸோ மியூ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 1 -2. மியூ வேல்யூ கேட்டு ஒரு காலத்தில் நம்பர் ஆஃப் ரியல் வேல்யூஸ் ஆஃப் மியூன்னு கேட்டான். மியூனுடைய மெய் மதிப்புகளை எத்தனைன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஷினில் மியூ வேல்யூ கண்டுபிடி, அதில் டிஸ்டிங் ரியல் வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கு, மாறுபட்ட மதிப்பு மட்டும் எடுத்துக்கு, அதை ஆட் பண்ணுன்றாங்க. ஸோ அப்போ அதனால் இது 2 1ல் ஒரு 1 தான் எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கணும். -2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் -1. அப்போ சம்மு தான் கேட்குறாங்க, சம் ஆஃப் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் ஆஃப் மியூன்றான். டிஸ்டிங் வேல்யூஸ்னால் இதில் 2ல் ஒரு நம்பர் எடுத்துக்கணும், இது வந்து இதை எடுத்துக்கணும். 2 வேல்யூ தான் டிஸ்டிங் வேல்யூஸு, இதை ஆட் பண்ணுன்றாங்க. அப்போ 1 - 2 வந்து -1 இது தாங்க உண்மையாக ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், நீ நடத்தும் போது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்லி கொடுக்குறது, உங்களுக்கு புரிய வைக்கிறது, உங்களுக்கு ஏற்புடையதாக நடத்துறது, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, நான் ஆன் த ஸ்பாட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எடிட்டிங்லாம் கிடையாது. அப்படியே டீச் பண்ண பார்த்து கவனக்குறைவாக அந்த நம்பர் இதை பார்த்து 0ன்னு புட்டப் பண்ணிட்டேன். மற்றபடி அவ்வளோதான், -1. ஓகே குட். அதுக்கப்புறம் இது மாதிரி தான் கொஷின் கேட்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இங்கே வந்து அதே போல் ஒன்று ஒரு கொஷின் கொடுப்பேன், நீங்கள் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்றத பார்ப்போம். IIT
இப்போ பாருங்க, IIT 1987 எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இஃப் த வெக்டர்ஸ் AI வெக்டர், J வெக்டர், K வெக்டர், I வெக்டர், BJ வெக்டர், K வெக்டர் and I வெக்டர், J வெக்டர், CK வெக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. A not equal to B, not equal to C, not equal to 1 கொடுத்துருக்காங்க. ஆர் கோப்ளானர் கொடுத்துட்டு then the value of, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணது. then the value of 1/1 minus A, 1/1 minus B, 1/1 minus C. அந்த காலத்தில் கேட்கறது இது ரிப்பீட்டட் கொஷின். இப்பயும் டெக்ஸ்ட் புக்கில் இது 1 மார்க்கில் வைக்கிறாங்க. யாராக இருந்தாலும் NCERT போர்டாக இருந்தாலும் சரி, CBSE போர்டாக இருந்தாலும், அதாவது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஆல் டிஸ்ட்ரிக்ட் டெக்ஸ்ட் புக்காரங்க இது புக்கில் வைக்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ கோப்ளானர் கண்டிஷன் அது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. A11 இதை பார்த்து கவனமாக எழுதணும். A11 1B1, அதாவது டேக்கிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் I, J, K 1 1C 1 1C அவ்வளோதான்பா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே எடுத்துக்கிறோம். R1 அப்படியே எடுத்துக்கிறோம். R2 மைனஸ் R1 எழுத போகிறோம். R3 மைனஸ் R1 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் R1, இது R2, இது R3, இதில் R1 அப்படியே எடுத்துக்க போகிறோம். A11 நல்லா கற்றுக்கோ. R2 மைனஸ் R1, ஸோ 1 மைனஸ் A, B மைனஸ் 1, 1 மைனஸ் 1 0. R3 மைனஸ் R1, ஸோ 1 மைனஸ் A, 1 மைனஸ் 1 0, C மைனஸ் 1. ஒர்க் அவுட் பண்ணணும். எழுதியாச்சு. எக்ஸ்பேண்டிங் அலாங் R1, ஸோ A எழுதணும். B மைனஸ் 1, C மைனஸ் 1. இப்படி பண்ணால் 0 ஆகிடும், அதை விட்டுடணும். மைனஸ் 1, 1 மைனஸ் A, C மைனஸ் 1. இப்படி பண்ணும்போது 0 ஆகிடும். ப்ளஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் A, B மைனஸ் 1. நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ண தெரிஞ்சால் தான் என்னை ஃபாலோ பண்ண முடியும். அழகாக ஒர்க் அவுட் பண்ணி தர பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ A எங்கே இருக்குது, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 1 மைனஸ் பின்னு போட போகிறோம். அப்போனா இது மைனஸாக மாறும். இங்கே மைனஸில் இருக்குது. இதை 1 மைனஸ் சின்னு, அப்போ இதை 1 மைனஸ் சி மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் பி, மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் சி. பி மைனஸ் 1 வந்து மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் பி. சி மைனஸ் வந்து மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் சி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடுது. சரி, இப்போ இதை வந்து A இன்ட்டு 1 மைனஸ் பி இன்ட்டு 1 மைனஸ் சின்னு எழுதிட்டோம். சரி, இதை பாருங்கள். இங்கே வந்து 1 மைனஸ் ஏ எங்கே இருக்கும், 1 மைனஸ் ஏ எங்கே இருக்குது, மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா சி மைனஸ் 1 வந்து மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் சி கிடைக்கும். ஓகே, குட். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் ஆல் இங்கே ப்ளஸ் எடுத்துக்கிறோம். டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். இங்கே வந்து 1 மைனஸ் ஏ இருக்குது. மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணால் பி மைனஸ் 1 வந்து 1 மைனஸ் பியாக இருக்கும். இந்த எப்படி எழுதுறன்ற ஸ்கில்ல நீங்கள் வளர்த்துக்கணும். சரிப்பா, இது ஓகே. இது எல்லாத்தையுமே நான் டிவைடிங் பை 1 மைனஸ் ஏ, 1 மைனஸ் பி, 1 மைனஸ் சி, இதை ஃபுல்லாக இதை என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். 1 மைனஸ் ஏ, 1 மைனஸ் பி, 1 மைனஸ் சி டிவைட் பண்ணும்போது ஏ டிவைடட் பை நம்மளுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகி 1 மைனஸ் ஏ வரும். இதை டிவைட் பண்ணோம்னா 1 மைனஸ் ஏ, 1 மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் பி வரும். இதால் டிவைட் பண்ணால் 1 மைனஸ் ஏ, 1 மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். 1 பை 1 மைனஸ் சி வரும். ஈக்குவல் டு 0 பை கேன்சல் ஆனது வரும். இப்போ நம்ம வந்து இங்கே ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும்னு போய் பாருங்கள். சரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பாருங்கள். என்ன கண்டுபிடிக்கணும்,
இங்கே இங்கே வந்து கண்டுபிடிக்கிறத போய் பாருங்கள். கண்டுபிடிக்கிறத போய் பார்த்தோம்னா நேராகவே பார்த்தா சொல்லிடலாம். இதையும் கம்பேர் பண்ணால் இதையும் கம்பேர் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்க போகிறது 1/1 மைனஸ் ஏ, 1/1 மைனஸ் பி, 1/1 மைனஸ் சி. இதனுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்க பார்த்து ஏ ஒன்றுன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் நீங்கள் போட்டு காட்ட விரும்புவீங்க. அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னா, போத் சைடு நான் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது எல்சிஎம் பண்ணுவோம். 1 மைனஸ் ஏ இப்படி பண்ணுனா 1 மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ, 1/1 மைனஸ் பி, 1/1 மைனஸ் சி ஈக்குவல் டு 1. மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ வேல்யூ வி கெட் 1/1 மைனஸ் ஏ ப்ளஸ் 1/1 மைனஸ் பி ப்ளஸ் 1/1 மைனஸ் சி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. அவ்வளோதான். இது மாதிரி நம்ம ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். சரிப்பா. இந்த காலத்தில் கொஷின்ஸை இந்த ஸ்காலர் ட்ரிபிள் ப்ராடக்டில் எப்படி கேட்குறாங்க என்பதை பார்க்க போகிறோம். ஜேஇஇ 2021 நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ட்டே கொடுத்துட்டேன். இந்த கொஷின் எப்படி கையாண்ட பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் பண்ணி கொடுத்துக்கிறேன் பாருங்க. அதுதான் இப்போ பாருங்களேன். இப்போ கொஞ்சம் உங்களை என்ரீச் பண்ண விட்டுட்டேன். இட்டுன்னு போயிட்டு நேராக என்ன பண்ணிட்டேன், கஷ்டமாக எப்படிலாம் கேட்குறாங்கன்றத கொண்டு போயிட்டேன். ஏ வேக்டர் பாருங்க, ஐ வேக்டர் எல்லாருமே கவனிக்கணும். ஜே வேக்டர், கே வேக்டர், பி வேக்டர் ஈக்குவல் டு ஜே வேக்டர் மைனஸ் கே வேக்டர். கொஷின் தான் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஆன்சர் பண்ணது ஈஸி. இஃப் சி இஸ் ஏ வெக்டர், சி இஸ் ஏ வெக்டர் such that அவங்க எழுதியிருப்பாங்க, சி இஸ் ஏ வெக்டர் such that ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் அண்ட் ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 3. நல்லா புரிஞ்சு வச்சிங்க. ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டை நேற்று கிளாஸில் ஈஸியாக நடத்திருப்பேன். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அந்த காலத்தில் எதா மாதிரி நடத்திருப்பேன். இந்த காலத்தில் எப்படி கேட்குறாங்கன்றது தான் இன்னைய கிளாஸே. இது டாட் ப்ராடக்ட் ஆஃப் பி கிராஸ் சி அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் சி, பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இதை இந்த காலத்தில் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம எய்ம் வந்து சி வெக்டரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு சி வெக்டர் அசம்ஷனாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை ஆப்ரேட் பண்ணணும். இதை ஏ டாட் சி ஈக்குவல் டு ஏவையும் சிவையும் ஏவும் சியும் டாட் பண்ணி 3ன்னு எடுத்துக்கணும். சால்வ் பண்ணி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ டாட் பி கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். இதுதான். இது மாதிரி ஒர்க் பண்ண தெரியணும். ஒர்க் பண்ண தெரிஞ்ச அட்வான்ஸு மெயின் ஷார்ட்கட் தெரியணும், ட்ரிக்ஸ் தெரியணும். அந்த மாதிரி இது மாதிரி கொஷின் கஷ்டமாக கேட்டாலும் நம்ம ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ அப்போ சி வெக்டரை அசம்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக அப்படி தான் எடுத்துக்குவாங்க. C1 வெக்டர், C2 வெக்டர், C3 வெக்டர்னு எடுத்துக்குவாங்க. C3 கே வெக்டர், C1 ஐ வெக்டர், C2 ஜே வெக்டர், C3 கே வெக்டர் எடுத்தாச்சுப்பா. இது வந்து சி வெக்டர். இது எடுத்தாச்சு. ஏ டாட் C3 ஏ வெக்டரையும் டாட் சி வெக்டரையும் 3ன்னு பண்ணணும். ஏ பாருங்களேன், கொஞ்சம் ஏ வெக்டர் இங்கே எழுதிக்கிறேன், அப்போ தான் புரிய வைக்க முடியும். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் தப்புலாம் பாருங்கள். ஏ வெக்டர் இங்கே இருக்குது, சி வெக்டர் இங்கே இருக்குது. நம்மளை ஏ டாட் சி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 1 இன்ட்டு C1 1 இன்ட்டு C2 1 இன்ட்டு C3 ஈக்குவல் டு 3. நம்மளுக்கு இது கிடைக்குது. ஏ டாட் சி கண்டுபிடிச்சோம்னா வரத 3ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. எடுத்தாச்சு. முதல்ல சி வெக்டர் அசம்ஷனில் C1i C2j C3 கே எடுத்துக்கினா, அப்புறம் ஏ டாட் சி ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் 3. ஏ வெக்டரின் சி வெக்டரின் டாட் பண்ணி 3 கண்டுபிடிச்ச ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. C1 + C2 + C3 = 3. அதுக்கப்புறம் ஏ கிராஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் பி வெக்டர். இதெல்லாம் ஸ்கில்லு
A vector cross C vector equal to B vector. சரி சார். A vector cross C vector எப்படி செய்வீங்க? A vector cross C vector எப்பயுமே கிராஸ் ப்ராடக்ட்டை பார்த்தா டினோமினேட்டர்ல எழுதணும். அப்படியே எழுதிட்ட பாருங்க. கிராஸ் பார்த்துட்டு டினோமினேட்டர்ல எழுதணும். I vector, J vector, K vector. A பாருங்க 1 1 1. C பாருங்க. C எங்க இருக்கு, A எங்க இருக்கு? அப்ப C1 C2 C3. B வெக்டர் கொஸ்டினை போய் பாருங்க. கொஸ்டினை போய் பார்க்கணும். B வெக்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு, பார்த்துக்கலாம். B வெக்டர் கொஸ்டின்ல இருக்கு. B வெக்டர் பாருங்க. J வெக்டர் மைனஸ் K வெக்டர் லெஃப்ட் சைடில் J வெக்டர் மைனஸ் K வெக்டர் வரும். இல்லைனா இந்த சைடில் எழுதிக்கோ J வெக்டர் மைனஸ் K வெக்டர். இந்த சைடில் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எக்ஸ்பாண்ட் பண்ணணும். I வெக்டர் C3 minus C2 minus J vector C2 minus C1. J vector na C3 minus C1. K vector expand பண்றேன். C2 minus C1. இங்க J minus K. இங்க 0 I vector. So இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா C3 C2 equal to 0. அப்போ C2வும் C3யும் ஈக்குவல் ஆகிடும். C2 இதுலேருந்து C2வும் C3 ஈக்குவல். C2 ஈக்குவல் டு C3 ஈக்குவல். ஸோ அப்போ இதை எழுதிக்கோ. இதை ரெண்டுத்தையும் J கம்பேர் பண்ணு. J இங்கே வந்து I கம்பேர் பண்ணும். I கம்பேர் பண்ண பார்த்து 0 வெக்டர் ஈக்குவல் டு C3 மைனஸ் C2. இது C2 C3. J வெக்டர் கம்பேர் பண்ணு. இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். J வெக்டர்னா 1. இங்கே J வெக்டர்னா மைனஸ் C3. டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், நடத்திட்டு தான் விடுவேன். C3 மைனஸ் C1. ஸோ அப்போ பாருங்கள் 1 ஈக்குவல் டு மைனஸ் C3 ப்ளஸ் C1. இது ஒரு ஈக்குவேஷன். இதை 2ஆக எடுத்துக்கோ. ஆல்ரெடி நம்ம ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். 1 C1 C2 C3 ஈக்குவல் டு 3. C1 C2 C3 ஈக்குவல் டு 3. இங்கே C1ம் C2வும் C3 ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பாரு, கண்டுபிடிச்ச பாரு. C2வும் C3 ஈக்குவல். ஸோ அப்போ அந்த C3க்கு பதில் C2 போடு. C2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. 2C2 3. அப்போ இது 3ன்னு வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் மட்டும் சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ண பார்த்து மைனஸ் C3 C1 ஈக்குவல் டு 1. இங்கே பாரு, இதை எடுத்து எழுதுங்க. C1 ப்ளஸ் 2C2 ஈக்குவல் டு 3. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிக்கோ. அப்போ தான் C1 கேன்சல் பண்ண முடியும். நம்ம இருப்போம், ஏதாவது பண்ணுங்க. இது வந்து என்னது C1 2C2வா? அப்போ இது C2வா மாற்றிக்கும். இது C2வும் C1வும் ஈக்குவல் தானே. இது C3 ஈக்குவல் C2ன்னு போட்டுக்கும். சரி, அப்போ 3C2 ஈக்குவல் டு இங்கே நம்மளுக்கு வந்து மைனஸ் 2 கிடைக்கும். C3 நம்மளுக்கு என்ன வரும்? C2 என்ன வரும் பாருங்க. C2 ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் கேன்சல் 2/3 கிடைக்கும். C2 2/3னா கண்டிப்பாக C3யும் 2/3 தான். ஏன்னா C2வும் C3யும் ஈக்குவல். C2 2/3. C2 C3 ஆர் ஈக்குவல்னு தெரியும். ரெண்டுமே 2/3. ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். C1ம் C2வும் C3யும் 3. இதில் போயிட்டு ரெண்டு வேல்யூ C2வும் C3யும் 2/3ன்னு வரும்போது 2/3 ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு 3. இதை எப்படியாவது சிம்பிளி பண்ண முயற்சி பண்ணணும். C1 இதை ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் ஈவனாக இருக்குது. 4/3 ஈக்குவல் டு 3. ஸோ C1 ஈக்குவல் டு 3 மைனஸ் 4/3. அப்போ நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 மைனஸ் 4 6/3 கிடைக்கும். அப்போ C1 கண்டுபிடிச்சிட்டோம். C1 6/3, C2 C3 இது ரெண்டுமே நம்மளுக்கு 2/3ன்னு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A டாட் B கிராஸ் C. நம்ம கண்டுபிடிக்க போகிறது
ஏ டாட் பி கிராஸ் சி. இது என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி அப்படின்னா இது மாதிரி பண்ணணும். ஏ வேல்யூனா ஏ வெக்டர். ஏ வெக்டர் போய் பாருங்கள். ஏ வெக்டர் நீங்கள் தான் பார்க்கணும். ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். அப்போனா 1 1 1 பாருங்கள். 1 1 1 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை. 1 1 1 பண்ணியாச்சு. பி வெக்டர் என்னன்னு கொடுத்துக்கிறேன். பி வெக்டர் கண்டுபிடிச்சிக்கிறேன் பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில். பி வெக்டர் போய் பாருங்கள். ஜே மைனஸ் கே, ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். ஐ வரல 0 1 -1 0 1 0 1 -1. இங்கே வந்து சி வெக்டர்னா C1 C2 C3. அப்போ 6/3 C2 2/3 இதுவும் 2/3. இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும். நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்துருந்தேன். அதையே யூஸ் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2/3 திருஸ் மெத்தட், திருமுருகன் மெத்தட்னு சொல்லி கொடுத்தேன். இது உண்மையாலுமே கண்டுபிடிச்சி என்சிஆர்டியில் பேப்பராக பப்ளிஷ் பண்ணிட்டேன். இது ஒரு காலத்தில் சார்எஸ் மெத்தட் மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2/3 கதை விடல. உண்மையாலுமே அப்பப்போ ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பேன். எவ்வளோ ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இது 3 மல்டிப்ளை பண்ணிச்சா. இது ரெண்டு நம்பரா? ஒரு நம்பர் தான். 2 நம்பரில் 0 வருது. அப்போ 0 × 1 0 தான் ஆகும். சரி, இது ஒரு நம்பரா? இங்கே ஒரு நம்பர்னால் இந்த 2 நம்பரெலாம் மல்டிப்ளை பண்ணணும். -6/3 கிடைக்கும். அழகாக பண்ணலாம். மைனஸ்பா நான் எப்படி அழகாக சொல்லித்தரேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக சொல்லி தருவேன். நீங்கள் கற்றுக்கணும். போன கிளாஸை கன்டினியூட்டி இருந்தால் தான் இதை உங்களால் சொல்ல முடியும். சரி, அடுத்தது பாருங்கள். டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சிக்கோ. அதை பற்றி பார்க்கக்கூடாது. சரி, இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணால் 6 × 1 × 1 6/3 × 1 × 1. அப்போ 6/3 தான். இங்கே 2 லெட்டர் எடுத்துக்கிறோம். 2 நம்பர். அங்கே ஒரு நம்பர் தான் வரும். இதில் 2 நம்பரில் 0 வருது. அப்போ டெஃபினட்டாக 0 தான். இங்கே ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ -2/3 தான். எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுறதே ஈஸி சொல்லுறேன் பாருங்கள். நீங்கள் டினாமினேட்டரில் போனீங்கன்னா அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2/3 5/3 6/3 இது 5/3 நான் தப்பாக எழுதிட்டேன்னா -9 -4 9 -4 3 3 சார் 9 9 -4 5. ஸோ இங்கே வந்து 5 9 -4 இது 3 3 சார் 9 9 -4 5. ஸோ C1 5/3. ஸோ C1 5/3 5/3 எங்கெல்லாம் 6/3 அங்கே 5/3 போட்டுக்கிறோம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. 2/3 -5/3 -5/3 +2/3 எழுதியாச்சு. சரி, இப்போ நம்ம எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலான்றதை நீங்கள் பாருங்கள். 3 டினாமினேட்டரில் காமனாக இருக்குது. இது -10, இது +4. ஸோ வாட், இது +4, இது -6 / 3. அப்போ -2. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. சாரி, நான் வந்து C1 இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்து 2/3 ஆட் பண்ணால் 4/3. இந்த 4/3 ரைட்ஸ் எடுத்து பார்த்து -4/3. இதை எல்சிஎம் அப்ளை பண்ண பார்த்து டினாமினேட்டரில் 3 இருக்கும். 3 3 சார் 9 9 -4 வந்து 5/3 வரும். நான் வந்து இங்கே 6/3ன்னு எழுதிட்டேன். ஸோ 5/3 எடுத்துங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஏ வேல்யூ கேட்கும்போது ஏ வெக்டர் 1 1 1, ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் 1 1 1. பி வெக்டரில் ஜே வெக்டர் மைனஸ் கே வெக்டர். ஸோ 0 1 -1. சி வெக்டரில் C1 5/3 எடுத்துக்கணும். இந்த இடத்துல 5/3 எடுத்துக்கணும். C2 வந்து C3 வந்து ரெண்டுமே ஈக்குவல். 2/3 2/3 எடுத்துக்கணும். நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆன்சர் அந்த எக்ஸ்பாண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் கண்டினியூ பண்ணதான் நினைக்கிறேன். இந்த சிஸ்டம் வந்து அதாவது ஹேங்க் ஆகுது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி இன்னொரு கொஷின் கொடுக்கலான்னு பார்த்தேன். நிறைய கொஷின்ஸு
ஓகே, அதனால் நிறைய ஓகே குட். 3 - 4/3 சூப்பர். நாகசந்தியா நீங்கள் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க 5/3ன்னு. நான் வந்து வேல்முருகன் ஆல்சோ வெரி குட். நான் வந்து கவனிக்கல, நான் மட்டும் அப்படியே கொஷின் பண்ணிட்டு எழுதிக்கிறேன், நான் மட்டும் போயிட்டு இருக்கேன். கடைசியில் ஆன்சர் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்ல. எனிவே நம்ம வந்து இப்போ கேட்குற கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்றத கொடுத்துருக்கேன். இதில் வேண்டியது என்னது, சியை நம்ம அசீவ் பண்ணுறோம், C1 C2 C3ன்னு வெக்டரை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குறாங்க A.C வந்து 3ன்னு, அதை டாட் பண்ணி வச்சுக்கிறோம். C1 + C2 + C3 வருது 3ன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த B வெக்டர் ஈக்குவல் டு A × C கண்டுபிடிக்கிறோம். அதை கம்பேர் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிச்சிடுறோம். முக்கியமாக C1 C2 C3 கண்டுபிடிச்சி அந்த A.B × Cனா அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டு, அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்டில் டிட்டர்மினன்ட் எழுதி எக்ஸ்பாண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். வெரி குட், சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்த வாரம் பார்க்கலாம். நாளைக்கு வேறு எதனா கிளாஸ் முடிஞ்சா அடுத்த வேறு எதனா கிளாஸ் தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம். எல்லாமே கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நல்லா கவனிங்க. இது மாதிரி கொஷினை ரீசெண்ட் இயர் கொஷினை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே குட். இது மாதிரியே இன்னும் இது சும்மா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கண்டென்ட்டை இட்டு போகிறேன். ஈஸியாக சொல்லி கொடுத்து பதமாக ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி கொடுக்குறேன். இன்னும் போக 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 நான் இப்போ ஆன்சர் எழுதி வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஷினையும் லாஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் எழுதி வச்சுருக்கேன். மற்றபடி அந்த -5/3 அங்கே புட்டப் பண்ண பார்த்து தான் கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் எடுத்துங்க, ரைட்டாக எடுத்துங்கன்னா ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஜெயிக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.